morning all. So இன்னைக்கு வந்து PPT இல்ல ஸ்ட்ரைட்டா இல்ல இன் கேஸ் ஏதாவது அடிட்டிவ்ஸ் வேணும்னா PDF பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லிங்கிங் ஆஃப் கார்பன் மார்க்கெட்ஸ். லிங்கிங் ஆஃப் கார்பன் மார்க்கெட்ஸ். ஓகே. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு தெரியும், யூஸ்வலாக எல்லா பொருளும் வாங்குவோம் ரைட்டா. ஸோ இல்லை ட்ரேடிங் பண்ணுறது இது எல்லாமே நடக்கிறது. ஸோ கார்பன் மார்க்கெட்டுன்றது என்ன அப்படின்னா சேம் நம்ம கார்பன் வச்சு ட்ரேடிங் பண்ண போகிறது தான் கார்பன் மார்க்கெட். ஓகே ரைட். ஸோ இது ஏன் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேவ் சைன்ட் EU ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க் வந்துட்டு அஜெண்டா வந்துட்டு யார் கூட நியூ ஸ்ட்ராட்டஜிக் அஜெண்டா யார் கூட போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUவோட போட்டிருக்கோம், யூரோப்பியன் யூனியனோட போட்டிருக்கோம். ஓகேங்களா ரைட். ஸோ அது ஆல்ரெடி லைக் ஸ்டார்டட் வே பேக் லைக் லாஸ்ட் மந்த்தே அதெல்லாம் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சு. ஓகே. ஸோ மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மந்த் ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா லைக் அரௌண்ட் ஒரு 20th அக்டோபரில் EU இருக்காங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ கண்ட்ரிஸ் வந்துட்டு பேசுவாங்க, அக்ரிமெண்ட் அப்போ சைன் பண்ணுவாங்க, பட் ராட்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி EU வந்துட்டு அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட். ஸோ அது வந்துட்டு ரீசெண்டாக நியூஸில் வந்துருச்சு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேட் அன் ஆர்டிகல் இன் நியூஸ் பேப்பர் டூ. ஓகே. ஸோ தட் ஆர்டிகல் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு லிங்கிங் ஆஃப் கார்பன் மார்க்கெட். ஸோ இந்த நியூ ஸ்ட்ராட்டஜிக் அஜெண்டான்றதுல உங்களுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அந்த காம்போனன்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த கார்பன் மார்க்கெட். ஓகேங்களா ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃபா we will see what is this new strategic agenda. ஓகேங்களா ரைட். ஸோ இதில் வந்து மேஜராக we have 5 pillars. ஓகே 5 pillars. The first one is prosperity and sustainability. Prosperity and sustainability. Technology and innovation. Okay, then technology and innovation. Defense and security and defense. Then connectivity and global issues. Connectivity and global issues. Then finally enablers across pillars. So இது எல்லாமே என்னது pillars. ஓகேங்களா. So 5 pillars of new strategic agenda. ஓகே. ஸோ அதோடைய பில்லர்ஸ் இது எல்லாமே எனேபிள்ஸ் அக்ராஸ் பில்லர்ஸ். ஸோ இந்த ஓவரால் இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா லைக் பீப்புள். ஓகே. ஸோ மக்கள் தான் இதுக்கான எனேபிள்ஸ். ஸோ இந்த பீப்புள் ரிலேட்டட் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இந்த 5லையுமே பிரீஃபா ஓகேங்களா ஷார்ட்டாக வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஸ்பெரிட்டின்றது வந்துட்டு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ அப்போ ஆப்வியஸ் எது ரிலேட்டடாக இருக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஸோ மோஸ்ட்லி இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கிரீன் ரிலேட்டட் ஒர்க்ஸாக இருக்கும். ஓகேங்களா ரைட். ஸோ கிரீன் டெக்னாலஜிஸ், தென் ரெனியூபிள் எனர்ஜி, ஈவன் திஸ் லிங்கிங் ஆஃப் கார்பன் மார்க்கெட், தென் டீகார்பனைசேஷன், இது ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஓகேங்களா ரைட். நெக்ஸ்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு எமர்ஜிங் நியூ செக்டர்ஸ். ஓகே. ஸோ குவாண்டம், AI, செமிகண்டக்டர்ஸ், இது ரிலேட்டடாக வந்துட்டு என்ன ஒர்க்ஸ் நம்ம பண்ணுறோம். அதாவது ஓவரால் அது என்னன்னா இந்த 5 பில்லர்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங் மெக்கானிசம்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. இல்லை கோஆப்ரேஷன் கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ ஓவராலாக அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் அதில் கண்ட்ரிஸ் வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையுமே இருக்கக்கூடிய திங்ஸை வெவ்வேறு விதமாக அவங்க வந்துட்டு டீல் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போ செமிகண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அதோடைய ட்ரேடிங்கை வந்துட்டு நம்ம ஜாஸ்தி பண்ணுறது, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேரிஃப் இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டருக்குள்ளேயுமே நிறைய இருக்கும். ஓகேங்களா. பட் நம்ம வந்துட்டு ஓவராலாக இது என்ன, அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேவர் பண்ணுது அது நம்ம பார்க்கணும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டட். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 2 கண்ட்ரீஸில் வந்துட்டு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடத்துறது. ஓகேங்களா. தென் டெக்னாலஜிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது ரிலேட்டட், தட் இஸ் பர்டிகுலர் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி பர்பஸஸ். ஓகே. தென் கனெக்டிவிட்டி. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு IMEC அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. நம்ம எப்படி இப்போ INSTC அப்படின்னு ஒரு இடம் பார்த்தோம், நார்த் சவுத் காரிடார், இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடார், ஞாபகம் இருக்கா? ஓகே ரைட். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு IMECன்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார். ஓகே. இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார்.
Okay, so it's connecting India to Europe through Middle East. Okay, so அந்த காரிடார் வந்து டெவலப் பண்றது, ஓகே, கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் ரீஜனல் கனெக்டிவிட்டி, ஸோ இங்க இருக்கிற ரீஜன்ஸ் அங்க இருக்கிற ரீஜன்ஸ் கனெக்ட் பண்றது, ரீஜனல் கனெக்டிவிட்டி. ஓகே, தென் குளோபல் இஷ்யூஸ் லைக் கோஆபரேஷன் இன் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். ஓகே, நம்மளுக்கு இந்த ஆஃப்ரிக்கா அந்த கண்ட்ரீஸ்ல ஏதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இல்லை அவங்களுக்கு ஏதாவது கோஆபரேஷன் வேணும் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பண்றது. ஓகேங்களா, ஃபார் சவுத் கண்ட்ரீஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஓகே, ஸோ we need to strengthen that pillar. Okay, then finally பாத்தீங்க அப்படின்னா enablers. So as we said, enablersன்றது யாரு? People. ஓகேங்களா, so we have to enhance the people exchange. Okay, then skill development, knowledge transfer. Okay, establishing academics. இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறது வந்துட்டு நம்மளுக்கு enablers-ல வந்துட்டு வரும். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த ஓவராலாக இந்த 5 வந்துட்டு மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் உங்களுடைய நியூ ஸ்ட்ராட்டஜிக் அஜெண்டா. ஓகே, ரைட். ஸோ இது வந்துட்டு ஓவரால். இப்போ நம்ம இதில் ப்ராஸ்பெரிட்டின்ற செக்ஷனுக்கு கீழே தான் நம்மளுக்கு இந்த கார்பன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு லிங்கிங் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ மேஜராக அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆர்டிகல் வந்துட்டு மேஜராக பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா இந்த லிங்கிங் ஆஃப் கார்பன் மார்க்கெட்ஸ் கொண்டு வர்றது நல்ல விஷயம், ஆனால் இங்கே என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றதான் மேஜரான கிரிட்டிசிசம் அவங்க கொடுத்துருந்தது அந்த ஆர்டிக்கலில். ஓகேங்களா, ரைட். ஸோ நம்மளுக்கு எடிட்டோரியல் ஏன் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கிரிட்டிசிசம் மட்டுமே பேசியிருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு அடிட்டிவான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிகிறத விட. ஸோ அதனால இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கார்பன் மார்க்கெட்டுன்றது என்ன? ஓகேங்களா, ரைட். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா. ஓகே, ஸோ கார்பன் மார்க்கெட் நத்திங் பட் we are going to trade carbon dioxide emissions. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகே, ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் they will have a emission cap. ஓகே, ஸோ கேப் வைக்கலாம் இல்லை வைக்காமே இருக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்துட்டு இன்னும் ஓவரால் ப்ரொடக்ஷனுக்கு எமிஷன் கேப் இல்லை, பட் இயூவில் பார்த்தீங்கன்னா எமிஷன் கேப் வச்சிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அந்த எமிஷன் கேப் லைக் இட் டிஃபர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓவராலாக ஒரு கண்ட்ரி டிஃபர் ஆகும் அண்ட் ஒரு செக்டருக்கு டிஃபர் ஆகும். ஸ்டீலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சிமெண்ட் செக்டர்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமான பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக வி வில் டேர்ம் அஸ் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இந்த அயன் அண்ட் ஸ்டீலு, ஓகேங்களா, ஃபெர்டிலைசர்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு இந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள தான் வரும். லைக் தே ஆர் மோஸ்ட் பொல்யூட்டிங் ஒன்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் இதை என்ன சொல்லக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, தே ஷுட் நாட் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோன்ஸ். ஓகேங்களா, இந்த ESZ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஜோன்ஸில் வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி வில் டேக் தட் ஸ்டீல் இட் செல்ஃப். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம வந்துட்டு 2 கார்பன் மார்க்கெட்ஸை இணைக்க போகிறோம். அதுதான் இந்த ஓவரால் ஸ்கீம். ஓகே, ஸோ ஒன் இஸ் இந்தியன் கார்பன் மார்க்கெட் அண்ட் அதர் ஒன் இஸ் உங்களுக்கு வந்துட்டு CBAM. ஓகே, CBAM கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஸோ EUக்குனே வந்துட்டு உங்களுக்கு எமிஷன் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ரைட். அவங்களோட எமிஷன் ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டரி ஒன்று இருக்கு. அந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டரியில அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஸோ இது என்னன்னா எங்க கண்ட்ரியில நாங்க வந்துட்டு அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸோ இல்லை வாட் எவர் இண்டஸ்ட்ரீஸோ அது அந்த இண்டஸ்ட்ரீஸ் அவங்க எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதை குறைக்கிறதுக்கு நாங்க மெஷர் எடுத்துட்டோம். இப்போ நாங்க மட்டும் மெஷர் எடுத்தா பத்துமா, நீங்களும் பண்ணணும்ல. ஓகே, பிகாஸ் அது எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகுது, இப்போ இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடக்ஷன் பத்தலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், வேற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அதை வாங்குவோம், வேற கண்ட்ரீஸ்ல இருந்து we will import. ஓகே, அப்ப இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கண்ட்ரீஸ்ல ஜாஸ்தியா அவங்க எமிட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்ப இந்த கண்ட்ரீஸ் என்ன சொல்றாங்கன்னா எந்த கண்ட்ரில இருந்து நாங்க இம்போர்ட் பண்றோமோ அந்த கண்ட்ரில இதே ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஒருவேளை அவங்க இந்த கார்பன் எமிஷன் பண்ணாம ஜாஸ்தியா பண்ணாங்கன்னா நாங்க இங்க போட்டதுக்கான ரூல்ஸே வேஸ்டா போயிடும். ஓகே, ஸோ அதனால யாரெல்லாம் இங்க இம்போர்ட் பண்றீங்களோ அவங்க அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ பார்டர்ன்றது என்னது, இம்போர்ட் பண்றப்ப. ஓகே, ஸோ இம்போர்ட் பண்றப்ப நாங்க டேரிஃப் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ EU இஸ் இம்போர்ட்டிங் ஃப்ரம் இந்தியா. ஓகே, ஸோ தே ஆர் கோயிங் டு புட் அ டேரிஃப் ஆன் ஸ்டீல்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டீலுக்கு யூஸ்வலா ஒரு டேரிஃப் இருக்கும். அது போக இந்த கார்பன் எமிஷன்ஸ் பண்ணதுக்குன்னே நாங்க இன்னொரு டேரிஃப் போட்டு அதை உள்ள இறக்க போறோம். ஓகேவா, ஸோ இப்படின்றதான் இந்த மெக்கானிசம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும், உங்களுக்கு அதிகமாக நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ யூஸ்வலாக உங்களுக்கு இம்போர்ட் டேரிஃப் எல்லாம் போக நம்ம இம்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப, இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், ஜாஸ்தியாக நம்மளுக்கு வந்துட்டு செலவு வரும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் நம்மளுக்கு கம்மியாகும்.
தென் இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, they will avoid trading to Europe itself. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம். அப்போ இந்த ப்ராப்ளம்க்கு லைக் இந்தியா ஹேவ் அகைன்ஸ்ட் இட். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர். எப்படி நம்ம ட்ரம்ப் வந்துட்டு டேரிஃப் போடுற சொல்கிறோம் ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர்னு, ஸோ அதே மாதிரி இதே நம்ம ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர் தான் சொல்கிறோம். பட் இருந்தாலும் we can't stick to that because they are implementing it. இதை வந்துட்டு 2023லயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இப்போ நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த 2 கார்பன் மார்க்கெட்டை லிங்க் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா இண்டஸ்ட்ரீஸ், அவங்க எப்படி அங்கே ஒரு ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரும். ஓகே, அதுதான் இந்தியன் கார்பன் மார்க்கெட். இந்த இந்தியன் கார்பன் மார்க்கெட்டில் என்ன ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வராங்களோ அதுபடி இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறப்ப செகண்ட் டைம் டேரிஃப் பே பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ இன்ஸ்டெட் என்ன அப்படின்னா இங்கேயே நம்ம பே பண்ணிடுறோம். இப்போ இன்கேஸ் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேயும் டேரிஃப் போகிறோம், அங்கேயும் டேரிஃப் போகிறோம். இந்த லிங்கிங் நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இங்கே இந்தியாலேயும் ஒரு கார்பன் மார்க்கெட் இருக்கும், யூரோப்லேயும் ஒரு கார்பன் மார்க்கெட் இருக்கும், இங்கேயும் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் பே பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல தான் இருக்காங்க, ஸோ they need to pay here and one more time they need to pay for EU also. Okay, so it will act as a double counting. Okay, so இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காகத்தான் இந்த லிங்கிங் நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம யூவோட எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இவங்க வந்துட்டு ஒரு ஓவராலாக ஒரு செக்டருக்கு கேப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மில்லியன் டன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பெர் டன் ஆஃப் ஸ்டீல். ஓகேவா, ஒரு டன் ஆஃப் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்றது, சாரி இது வந்துட்டு ஓவரால் எமிஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஓவரால் எமிஷன் கேப். ஓகேங்களா, மொத்தத்துக்கு அந்த கண்ட்ரியில இருக்கிறவங்க எல்லா இண்டஸ்ட்ரீஸும் சேர்த்து எவ்வளோ எமிட் பண்ணிக்கலாம், 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தே கேன் எமிட். ஓகேங்களா, ரைட். அண்ட் இது ப்ரொடக்ஷன், அதாவது ஓவரால் கேப் வச்சிருவாங்க. இப்போ இதை வந்துட்டு இதுக்கு கீழே இது கவர்மெண்ட் வச்ச கேப். ஓகே, தே வில் அலோகேட் இட் டு லாட் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, ரைட். இப்போ ஏபிசின்ட்டு கம்பெனிஸ்க்கு வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு அமௌண்ட் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஒரு 20 மில்லியன், இவங்களுக்கு 10 மில்லியன், இவங்களுக்கு ஒரு 30 மில்லியன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸுக்குமே இந்த அலாட்மெண்ட்ஸ் மாறும். ஓகே, இப்போ இந்த மாதிரி அவங்க அலாட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ வந்துட்டு ஒரு டன் ஆஃப் ஸ்டீலுக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஒரு டன் ஆஃப் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளோ டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு யூ கேன் ரிலீஸ். ஓகே, ஸோ இதுக்கு கேப் அவங்க வச்சிருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 2 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். யூஸ்வலாக அவங்க தான் வச்சிருக்காங்க. ஓகே, 2 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஒரு டன் ஆஃப் ஸ்டீலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இது 20 நிமிஷம் பார்ப்பது. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 20 இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 10 tons வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், இல்லை 20 tons ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ரைட். 20 tons ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ 2 வந்துருமா, லைக் 40. இட்ஸ் வெரி ஹியூஜ், வில் கீப் 10 itself. ஓகே, 10 வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஓகே 10 tons ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இவங்களுடைய ப்ரொடக்ஷன் எமிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.2 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு டன் ஆஃப் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2.2 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளோ வந்துடும் இவங்களுக்கு, 22 வந்துடும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இவங்களோட எமிஷன் கேப் 20 தான், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இவங்க 2 tons எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி பி கம்பெனி எடுத்துப்போம். இப்போ இவங்க வந்துட்டு அதே 10 tons ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, லைக் ஃபார் 1.6லயே வந்துட்டு அவங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், ஓவராலாக 16 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சுன்னா இவங்க 4 credits வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு அவங்ககிட்ட. ஸோ 4 வந்துட்டு டன்ஸ் வந்துட்டு அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, இப்போ இந்த ஒவ்வொரு டன்னுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஒவ்வொரு டன்னுக்குமே ஒரு டன்னுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வில் கன்சிடர் 10 யூரோஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ரொம்ப ஜாஸ்தி யூரோஸ் ஆக்சுவலாக அங்கே லைக் 80-90 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஓகேங்களா, யூரோஸ் ஒரு யூரோவுக்கு ஒரு டன்னுக்கு அவங்க வந்துட்டு அலாகேட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் ஜாஸ்தி நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்துட்டு ஒரு டன் வந்துட்டு ஒரு 10 யூரோஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 யூனிட் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வந்துட்டு எமிட் பண்ணியிருக்காங்க, இவங்க கம்மியாக பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க கிட்டக்க 2 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கான
அமௌண்ட்டை கொடுத்து அந்த கிரெடிட்டை இவங்க வாங்கிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், பேலன்ஸ்ட் ஆயிடும். ஓகே ரைட், ஓகே நல்லா தான் இருக்கு இந்த ப்ரொசீஜர். ஒருவேளை எக்ஸீட் ஆயிடுச்சு அமௌண்ட்னா என்ன பண்றது? அப்போ பெனால்ட்டி தே நீட் டு பே. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ இவங்களுக்கு இந்த 100 மில்லியன் தான் நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா கம்பெனிஸுமே ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட இல்லை எக்ஸாக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 கம்பெனி ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ என்ன ஆயிரும், நம்மளுக்கு கார்பன் எமிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ட்ரேட் பண்ணுறதுக்கான நம்ம கிட்டக்க அந்த ட்ரேடிங்கான கார்பன் பெர்மிட்டும் நம்மகிட்ட இல்லை. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வில் தே நீட் டு பே பெனால்ட்டி டு த கவர்மெண்ட். ஓகேவா? ரைட். ஸோ அந்த கேப் என்னவோ அதுக்குள்ளே தான். அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா தே நீட் டு பை த கிரெடிட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா தே நீட் டு பே பெனால்ட்டி டு த கவர்மெண்ட். ஓகேங்களா? பெனால்ட்டியும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அக்கார்டிங் டு EU. ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் வந்துட்டு கார்பன் பெர்மிட்ன்றது ஒரு வேர்டு வரும். ஓகேங்களா? ஸோ கார்பன் பெர்மிட்ன்றது இது ஓவரால் இந்த 2030 சொல்கிறோம் இல்லையா? ரைட். எவ்வளோ வந்துட்டு ஒரு எமிஷன் செக்டர் வந்துட்டு அதாவது அவங்க எமிட் பண்ணிக்கலாம், கார்பன் பெர்மிஷன் கொடுக்குறது. ஸோ கார்பன் பெர்மிட். ஓகே, கிரெடிட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க எமிட் பண்ணது போக எக்ஸ்ட்ராவாக அவங்க கிட்டக்க இருக்கு இல்லையா, சேவ் பண்ணி வச்சிருக்காங்களா, அது மணி ஏர்ன் பண்ண மாதிரி இல்லையா? ஸோ அது வந்துட்டு நம்ம கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே கேன் ட்ரேட் திஸ் கிரெடிட்ஸ். ஓகேங்களா? ரைட். இதுதான் ஓவராலாக இந்த கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலாக இங்கே வந்துட்டு எப்படி இங்கே இந்தியன் கார்பன் மார்க்கெட் இப்போ தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ப்ராப்பராக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் இல்லை. ஓகே, பட் கிரீன் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? கிரீன் இனிஷியேட்டிவ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஓகே, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே கிரீன் ஸ்டீல் இனிஷியேட்டிவ். கிரீன் ஸ்டீல் இனிஷியேட்டிவ். கிரீன் ஸ்டீல் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எமிஷன் இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ இந்த எமிஷன் இன்டென்சிட்டின்றது என்னன்னா இப்போ சொல்கிறோம் இல்லையா, சம் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பெர் டன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு என்னது நம்மளுக்கு இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ ஒரு டன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொண்டு வரும், மொத்தமாக ஒரு கம்பெனி மொத்தமாக அந்த வருஷத்தில் மொத்தமாக எவ்வளோ வந்துட்டு அனுப்பிச்சிருக்கு வெளியில் கார்பன் டை ஆக்சைடுனா அது வந்துட்டு ப்ரொடக்ஷனில் வந்துடும். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்ஷன் அந்த டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா, அந்த பேசிஸில். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ இந்த இன்டென்சிட்டி பிரகாரம் தே ஹேவ் டிவைடட் த கண்ட்ரீஸ் லைக் தே வில் கிவ் ஸ்டார்ஸ் டு த கண்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங். ஓகேங்களா? ரைட். ஸோ 3 ஸ்டார் அப்படின்னா லைக் இங்கே இந்தியாவில் வந்துட்டு நம்மளோட எமிஷன் லெவல் எவ்வளோனா 2.2 ஃபினிஷ்டு ஸ்டீல். ஓகேங்களா? 2.2 டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பெர் டன் ஆஃப் ஃபினிஷ்டு ஸ்டீலுக்கு நம்ம வந்துட்டு எமிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எமிட் பண்ணாமல் போயிட்டோம்னா, அதிகமாக பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மெக்கானிசம் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போதைக்கு கேப் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இன்கேஸ் 2லேருந்து 2.2 வரைக்கும் பண்ணாங்க அப்படின்னா 3 ஸ்டார். ஓகே ரைட். தென் 1.6லேருந்து 2 வரைக்கும் பண்ணாங்க அப்படின்னா 4 ஸ்டார். தென் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 1.6 தென் இட் இஸ் 5 ஸ்டார் ரேட்டிங். ஓகே, ஸோ இது வந்துட்டு இங்கே இனிஷியேட்டிவ் நம்ம கொண்டு வந்தது. ஓகே ரைட். இது எது கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே. ஓகேங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு லைக் எவ்ரி திங். நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க போனீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார் ரேட்டிங் இந்த மாதிரிலாம் போகிறாங்களே, அதே மாதிரி இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் தருவாங்க கம்பெனிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ ஒன் மோர் டைம் டெஃபினெட்லி ஏதாவது ஒரு டைமில் நம்ம அதை லைக் எப்படி நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று பார்ப்போம் அந்த மாதிரி அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வருது. இந்த மார்க்கெட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்தியன் கார்பன் மார்க்கெட். ஸோ இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது இன்னும் வரல. ஓகேங்களா? இப்போ தான் இனிஷியேட் ஆகிருக்கு நம்மளுக்கு ப்ராசஸ். ஓகே, ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. ஸோ இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகே, என்விரான்மெண்ட் ஐசிஎம். ஐசிஎம் அது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வரும். ஓகேங்களா? எனர்ஜி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஎம் வந்துட்டு நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கீழே வருது. ஓகே, பிகாஸ் அதோடைய கார்பன் இல்லையா, ஸோ கம்ப்ளீட்டாக கார்பனுக்காக. இது எனர்ஜி எஃபிஷியன்சின்றது எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்குமே வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால அது ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு இல்லையா, கார்பன் மார்க்கெட் புரிஞ்சிருச்சு, லிங்க் பண்ணுறது புரிஞ்சிருச்சு. தென் சிபிஏஎம் அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதோடைய பேரியர்ஸ் என்ன நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இதில். ஓகே, பேரியர்ஸ் இப்போ நம்ம கொண்டு வரதுல என்ன பிரச்சனை அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம கிட்டக்க ஐசிஎம் இப்போ தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அண்ட் அவங்களோட யூவோட மார்க்கெட் வந்துட்டு பெருசு ஓகேங்களா லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் ஸ்ட்ராங் பெனால்டிஸ் ஓகே அவங்களோடது ஸோ நம்மளோடது அப்படி கிடையாது இப்போ தான் இனிஷியேட்டே பண்ணியிருக்கோம் ஓகே ரைட் தென் நம்மளோடது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறது கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம் ஸோ இதோட அத்தாரிட்டி யாருன்னா இப்போ நம்ம சொன்னோம்ல பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி பிஇஇ அவங்க தான் இதோடைய அத்தாரிட்டி ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் இந்த எமிஷன் நார்ம்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவாங்க எவ்வளோ வந்துட்டு ஒரு செக்டரில் எமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமிஷன் நார்ம்ஸ் செட் பண்ணுறது தென் தே வில் இஷ்யூ த கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேட் ஓகே கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேட் அதை இஷ்யூ பண்ணுறது யாரு பிஇஇ அவங்க தான் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க இருக்க கம்பெனிஸ்க்கு இதுதான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த ஓவரால் கேப் டோட்டல் எமிஷன்ஸோட கேப் வந்துட்டு இல்லை ஓகே ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லைக் வி ஹாவ் என்டிசி நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஓகே ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் லைக் அந்த 5 நம்ம 5 டார்கெட்ஸ் இருக்குது இல்லையா பஞ்சமிருதா ரைட் ஸோ அது நம்மகிட்ட இருக்கு அதுக்கு அலைன் பண்ற மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும் எமிஷன்ஸ்க்கு பட் இன்னும் அதை நம்ம பண்ணலை ஓகே ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய ஒரு டிராபேக் ஓகே தென் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் இங்கே அந்த மாதிரி கிடையாது ஸோ ஈவன் இந்த டிஎஸ்கிலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் கிடையாது இன்கேஸ் அவங்க பண்ணாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓகே ஸோ அந்த மெஷர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இல்லை ஸோ அது ஒன்று ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் ஆர் நாட் ஹியர் ஓகே அண்ட் ஸ்ட்ராங் பெனால்டிஸ் ஆர் நாட் தேர் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பெனால்ட்டி போடணும் எப்படி போடணும் ரொம்ப ஜாஸ்தியாக போடணும் அப்படின்னா தான் இட் வில் ப்ரிவென்ட் ஸோ ஸ்ட்ராங் பெனால்டிஸ் ஆர் நாட் தேர் ஓகே தென் இப்போ நம்ம பெனால்டிஸும் இல்லை ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் அ ஹியூஜ் ப்ரைஸ் டிஸ்பேரிட்டி ஓகே ஸோ இந்த 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா அது நம்ம வாங்கணும் அப்படின்னா யூரோஸில் பார்த்தோம் அப்படின்னா லைக் அபவ் 80 யூரோஸ் வந்துட்டு நம்ம தர வேண்டியது இருக்கும் ஓகேங்களா பட் அதுவே இந்தியன் மணிக்கு கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியன் மணிக்கு அது அதாவது அவங்களோட மணி ரொம்ப ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு ஒரு 75 இல்லை 80 கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன்ஸுடைய இங்கே கார்பன் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கு 1 டன்னுக்கு எவ்வளோ பே பண்ணோம் வெறும் 5 யூரோஸ் தான் பே பண்ணுவோம் 5 யூரோஸ் இல்லை 10 யூரோஸ் அந்த அளவுக்கு தான் நம்ம பே பண்ணுவோம் ஓகே ஸோ ரொம்ப ஒரு ப்ரைஸ் டிஸ்பேரிட்டி இருக்கு ஸோ இப்போ இதோடைய டிராபேக் என்ன அப்படின்னா இதனால என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்துட்டு EU ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த மணி ரொம்ப கம்மியாக இருக்கு ஓகேங்களா ரைட் ஸோ அதனால ஈஸியாக எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்பன் கிரெடிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால தே வில் திங்க் இட் அஸ் அ சப்ஸ்டாண்டர்ட் ஒன் அண்ட் தே வில் இம்ப்ளிமெண்ட் அகைன் சிபிஏஎம் அகைன் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அங்கேயும் நம்ம பே பண்ணணும் இந்தியாவில் அகைன் நீங்கள் பார்டர் தாண்டி வர்றப்போ இங்கே இயூலையும் நம்ம வந்துட்டு பே பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே ஸோ அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா வி நீட் டு லைக் சேஞ்ச் அவர் டிசைன் ஓகே ஸோ ஐசிஎம்மோட டிசைனை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் லைக் வி ஆல்ரெடி செட் வி ஹேட் அ ப்ரொடெக்ஷனிஸ்ட் வி செட் திஸ் அஸ் அ ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர் ஓகேங்களா அப்படி தான் நம்ம அகைன்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் எங்க லைக் வேர்ல்டு ஃபோரம்ஸ் WTO இந்த மாதிரி எல்லாம் இடத்துல நம்ம என்ன சொல்றோம் இட் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட்னு சொல்றோம் பட் நம்மளே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஓகேன்னு சொல்லி நம்ம லிங்க் பண்றோம் ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய லைக் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை அகைன்ஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டா இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு லைக் அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ரைட் ஸோ மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை சக்ஸஸ் ஆயிடுச்சு அந்த பிளான் அப்படின்னா நம்மளுக்கு மெரிட்ஸ் என்னது வி கேன் like we will be shielded from that carbon tax okay from EU okay then அது போக நம்மளுடைய அதை வந்துட்டு நம்ம வெளி வரணும் அதுல இருந்து அப்படின்னா we need to compensate it with like we need to bring it par with international carbon market ஓகேங்களா அப்ப இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டுமே ஜாஸ்தி ஆனாதான் it will be a successful one ஓகேங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி and we will also it will be easy for us to attain our NDC goals okay so these are the merits if it becomes successful okay. So clear? Okay, so that's it about carbon market.